ஹாய் ஆல், இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெஜ் பிரியாணி தான் பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானது 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. ஸ்பைசஸ் ஆட் பண்ணலையான்னு கேட்காதீங்க. நான் எப்போவுமே இஞ்சி பூண்டோடு சேர்த்து ஸ்பைசஸ் எல்லாம் அரைச்சிருவேன். அப்போ தான் சாப்பிடும்போதும் ஓரமாக எடுத்து வைக்க மாட்டாங்க. பிரியாணிலையும் கல்பாசி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கணும். நான் மறந்துட்டேன், இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு நல்ல பழுத்த தக்காளியை சேர்த்துட்டு அதோட உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, புதினா இலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ தேவையான மசாலா சேர்த்தலாம். ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள்தூள், அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய்த்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்கிடலாம். தயிர் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் நல்லா 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 மடங்கு ஆட் பண்ணிக்கிறேன். நான் குக்கரில் வைக்கல, நார்மலான பாத்திரத்தில் தான் வைக்கிறேன். அதனால் 2 மடங்கு, இல்லைன்னா நம்ம 1.5 கப் எடுத்தால் போதும் வாட்டர். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு குக் பண்ணிங்கன்னா டக்குன்னு குக் ஆகிடும். ஏன்னா பாஸ்மதி ரைஸ் நான் ஒரு 1/2 hour ஊற வச்சுருந்தேன். பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். பாருங்கள், டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. வாசம் சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக.